ராஜா பார்த்தவனே நான் யார் தெரியுமா? விளக்கமா சொன்னால் எனக்கும் தெரியும், சபையிலே உள்ளவருக்கும் புரியும். உலகம் 56 நாடு, அதிலே பேரரசு பெரிய நகரம் அத்திராபுரம்.
என் தந்தை ஏய், திரு என்றால் திரு என்றால் செல்வம். பணக்காரர், ஆ, செல்வந்தன். ஆமாங்க. எங்க அப்பா ஆமா, கூட்டு மகாராஜா. டேய் சத்யராஜூர் தானா? அந்தகர், ஆ, அது எனக்கு தெரியாது. அந்தகர் சொல்லு. அது வராது எனக்கு. குருடு. குத்தி போடுற ஒண்ணு ஒரே குத்தா குத்து குத்தினா ரத்தம் இருக்காது உடம்புல. ஒண்ணும் கிடையாது. வெறி செக்கதான் இருக்கும் பதில். அவ்வளவுதான். யாரு? திருநாட்டு அமைக்குவார். திருவிழாட்டில மகாராஜா. ஆமா. மகிவணக்கம். ஏய், காந்தாரி அம்மையார். ஓ, காந்தாரி அம்மா. உங்க அம்மா பேரு? என்னது? உங்க அம்மா பேருங்க. அம்மா பேர் சொல்லு. ஆ, சரி, கோத்தா பேர் தான் வச்சு. டேய் என்ன போடா. எப்படின்னா ஒண்ணு வச்சுக்க. காந்தாரி ஆ, காந்தாரி அமெரிக்கன் காந்தாரி அம்மையருக்கும் திருநாட்டு மகிவணக்கம். மகிழ்வருக்கும் 100 பேர் ஆடவர்கள். 100 பிள்ளை. அதிலே முதல் மகன் ஆ, முதல் கொடுக்கு. டேய் மகன் ஆ. பிரியா மகாராஜா. அரவக்கேவனன் அரவக்கேதனன் நந்தியாவட்டை மாலை அணிந்து நந்தியாவட்ட மாலை தரித்த நராதீவன் நராதேவன். பெரிய பணக்காரன், ஆமாங்க. செல்வந்தன், செல்வந்தர். உள்ளநாத ரோமம் வைத்தவன், ஆ, கால்ல மயிர் மசுவேனுங்க. முடி முடி ஆ, சேர்த்தாங்க. கெடி சேனாதிபதி, பெரிய சேனாதிபதி. 7 சிங்க மலை வாய்ந்தவன், ஏழ்சிங்க பலபற்றவர். வெங்கலம் வெங்கல உடம்பு உடையவன். ரேகம். ஆமா ஆ, அப்படி அப்படி. ராஜா வரணும். ஏய், ராஜா வாங்க. மன்னர் மன்னர் தூதிரே அதே துளத்தாதே அதே மன்னர் மன்னர் தூதிரே அதே துளத்தாதே அதே மகிமா துரியோதனன் மகாராஜன் வீரவந்தன். பொன்னியின் மணிமாகுடன் பொருந்த பலியே மின்னே. அந்த புகாய குண்டலமே பொன்ன மணி நிறத்த அலங்கபார போலமே வந்தே புத்தகலன் பலவந்திய போல அந்த பொன்னால் புலமே காவலா ஐயா, மன்னாதி மன்னனாக மன்னாதி மன்னனாக, மகிழா தீபனாக மன்னருக்கெல்லாம் மன்னனாக, மகிழா தீபனாக. பெரிய பணக்காரனாக ஆமா.
சக்கரவர்த்தியாக நரேந்திரனாக நரேந்திரனாக ராஜாவாக வருகிறார். ஆமாங்க. அப்படி ராஜா வந்த நிலையிலே ஆமாங்க. வேத புராணங்கள் பாட ஆமா. மந்திரி பிரதானிகள் சுய்ந்து வர மந்திரி பிரதானிகள் அருகிலே சூழ்ந்து வர 11 கிலோ சேனா சைன்யங்கள் புடை சூழ என்னை கண்டு சூழ்ந்து வர ஆமாங்க. தாத்தா பீடுமரும் தாத்தா பீஷ்மர் பாஜியார் துரோணரும் துரோணாச்சாரி சித்தப்பா விதுரரும் சித்தப்பா விதுரர் 99 தம்பி மார்களும் 99 தம்பிமார் மாவீர கர்ணனும் அண்ணா கர்ணன் நண்பன் அசோத்தாமனும் ஆமா. எவ்வளவு பேர் வச்சுக்கலாம் எம்மா பேருக்கு சீன் போட்டு வச்சுக்கிறீங்க. சாப்பாடு நீ போடுறேனா சாப்பாடு நீ தாங்க. டேய் இவ்வளவு பேர் வச்சுக்கிறீங்களா? நான் ஒரு ஆளுகள் வரைக்கும் தான் உனக்கு மதிப்பு மரியாதை சாப்பாடு துணிமணி எல்லாம். நான் மட்டும் இல்ல உட்காந்து சேர்ந்ததுக்கு எல்லாருக்கும் நீ ஒரு ஆள் காலை கலைஞ்சிட்டு வச்சுக்கோ. இந்த துண்டு கொடுத்தா கூட யாரும் வந்து உட்கார மாட்டாங்க. அப்படி செல்வந்த ராஜா வராரு, ஆமா. பணக்கார ராஜா வராரு. வருகிறார். ராஜா வாங்க வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்க்கை இந்த பணக்காரனுக்கு தான் பணம் வந்து சேர்த்து யார் பண்ணுறீங்களா வர மாட்டேங்கிறாங்க. இல்ல பணம் வருது இல்ல பணக்காரன் சொல்லிட்டு சம்தி வரல, பங்காளி தான் வந்துக்கிறாரு. அப்படியா? சம்தி என்ன தான் கொடுக்கல, பங்காளி தான் வந்துருக்குது. அப்படி வரும் வரும். கோட்டை மீது 60 கோடி டால் பறக்க. 60 கோடி என்றால் பாம்பு கோடி டால் பறக்க. என் கொடி பாம்பு கோடி. பாம்புக்கு என்ன குணம்? பாம்புக்கு என்ன குணம்? பாம்பு கடிச்சா கடிக்கிறவங்க போயிட மாட்டாங்க, விஷம் செத்து போயிடுவான். ஆமா. அந்த பாம்புக்கு பள்ளியிலே விஷம், என் உடம்பெல்லாம் விஷம் விஷம். உனக்கு. ஆமா, என்னை எதிர்த்தானா வாழ விட மாட்டேன். எதிர்த்தவரை வாழ விட மாட்டீர்கள். இதுவரையும் கிடையாது. அது உன்னுடைய குணம். ஏன் குணம் அது? ஆமா. அப்படி 60 கோடி டால் பறக்க. 60 கோடி கோட்டையின் மீது பறக்க. அருகிலே அம்மாங்காரன் சகுனி. என் அம்மாங்காரன் சகுனி மாமா அருகாமல் சூழ்ந்து வர என் அண்ணா கர்ணமகாராஜா உடல் 2 உயிர் 1 விளங்கான் என்று அங்க தேசாதிபதி ஆமா மாவீர கர்ணன் துச்சாசன புலி ஆமா இவையெல்லாம் சூழ்ந்து வர ரத்ன கம்பளியை விரித்து ஆமா மல்லி முல்லை இருவாசி கோங்கு மந்தாரை பாரிகாலம் இப்படிப்பட்ட புஷ்பத்தை எல்லாம் தூவி இப்படி பெயர் கொண்ட மலர்களை கொண்டு வந்து ராஜாவரே அந்த தத்த வட்ட கோலையே
மிக்கவே அழுத்த காக்கும் மேன்மையா கோயில் நடத்தியே மன்னனுக்கேற்ற மக்களாக மக்களுக்கேற்ற மன்னனாக என் குலம் சந்திரகுல மரபை சந்திரன் தொடர்ந்து சந்தான மகாராஜா தொடர்ந்து திருநாட்டினால் அது அப்புறம் நானு 3 தலைமுறை. ஆனா ஆட்சி 47 அப்படி விலையை கொண்டு வருகிறேன். எந்த குறையும் இல்லை. தலைமுறையா நீங்க பணக்காரர். நேத்து பணக்காரா இன்னைக்கு பணக்காரா இல்லை. தலைமுறையா என் பாட்டன் முப்பாட்டன் சேர்த்து வைத்த சொத்து 56 நாடு வளர்ந்து கொண்டே போகிறதே தவிர செல்வம் குறையல, எதுவும் குறையல. அப்படி வாழ்ந்து வந்தாரா மனதுல நிம்மதி இல்லை. இவ்வளவு இருந்தும் ஆனா மனசுக்கு நிம்மதி இல்லை. அப்ப ஏதோ ஒரு குறை இருக்குது. இல்ல எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லைன்னா யாரால? எங்க சித்தாபா பிள்ளைங்களால, பங்காளிங்களால. ஐயோ பங்காளிங்களால அவனை ஒப்பு சொல்லிங்கிறேன். அட 4 பேர் மதிக்கணுமே, அட ஊரு ஜனம் மதிக்கணுமே, என்ன பண்றது? ஏங்க அப்படி ஒப்புக்கு பங்காளிங்கன்னு சொல்லிக்கிறீங்க? எங்க சித்தா தகராபர் குந்தமாதேவி, சிறிய தாயார் குந்தமாதேவி, அவ மோசமானவா. எப்படிங்க? ஐயோ 5 வேலை கீழே வச்சுக்கிறா. 5 பேர் சேர்ந்து எங்க சித்தப்ப பாண்டுடா பொட்டா. எங்க சித்தப்பனுக்கு பாண்டுக்கு பிறந்திருந்தா பங்காளி ஆச்சு. ஆனா எப்படிதான் ஒண்ணு 4 பேரை மதிக்க சிரிக்க வாழக்கூடாது, மதிக்க வாழணும். நான் கூட கேள்விப்பட்டுக்கிறேங்க. உமாளு கூட 3 ஐயோ ஐயோ போச்சா? வா இருக்கட்டும் வா. அப்ப நானு ஐயோ அதெல்லாம் மறைவிடமான பொருள். என்னது? தட்டு வீட்டுக்கார் போனா தெரியாதான், கூறு வீட்டுக்கார் போனா தெரியுதுன்ற கதையா போய் சும்மானமா போடு. 10 வீட்டுக்காரன் பகச்சனா ஒரு வீட்டுக்கார சும்மா இருக்க மாட்டான். முடியாது, வெட்டி போட்டுருவோம். 100 வீட்டுக்காரன் நாங்க. அண்ணன் தம்பி பேக்ரவுண்ட் அதிகம். நீ பண்ண முடியாது. உங்க கும்பு பேசு. ஏன் பங்காளி மேல போராம வந்தது? எதற்காக? பாண்டாளி மீது ஏன் வந்தது? சொத்துதான் மண்ணுதான். மண்ணாசை யார வெட்டது? உலகத்திலேயே பொல்லாத ஆசை மண்ணாசை தான். ஒரு கத்தி தான் இருக்கணும், 2 கத்தி இருக்க கூடாது. இருந்தா அது நல்லா இருக்காது. என்ன ஆகும்? ஒன்னோட ஒன்று தேயும். ஒராயம்னா விரோதம் வரும். அப்படி நான் ஒருவன் ஆவதானம் என்று பாண்டவரை எத்தனையோ கெடுதி செய்து பார்த்தேன். நடர்வையில முன்ன போட்டேன். சாப்பாடுல ரசம் கலந்தேன். சாப்பிட உண்ணும் உணவிலே விஷம் வைத்தீர்கள். ஊசி நாட்டு கொல்ல பார்த்தேன். குடிக்கிற இடத்துல குளிக்க குடி ஜலத்திலே செப்பூசியை நாட்டி குளிக்க செய்தீர்கள். அதில் பிழைத்துக் கொண்டார்கள். சாப்பாடுல ரசம் கலந்தேன். இந்த மாதிரி புண்ணியம் உலகத்துல பார்க்க முடியாது. குடிக்க வீட்டுல நெருப்பு வச்சேன். குடியிருக்க வீட்டுல கொல்லி வச்சேன். இத்தனையும் முடியாத மருமகனே ஒரே ஒரு வேலை செய். என்ன அது மாமா சொல்றா சார்? என் அம்மாங்கார அவர் தான் அருவுக்கான தரகத்தை. ஆமா காண்டா அவனை காடு கொடு. அவனுங்க காட்டுக்குள்ள போனானுங்கன்னா அழிஞ்சு போயிடுவாங்க. மனுஷ ஒண்ணே பண்ண முடியாது. பாம்பு கூட்டங்கள், பச்சை கூட்டங்கள்,
அதிர்ஷ்டங்கள் சொல்லு. எல்லாம் இருக்குதாங்க. அதுதான் உன்னை கூப்பிட்டேன். அப்படியா? நீ எல்லாம் சொல்லு வந்து அப்படியா என்ன கேக்குறீங்க? அதை கேட்டுதான் சொல்றேன் நானு. அரக்கர்கள் அரக்கர்கள் விசஜத்துக்கள் அங்க போனா ஆனா ஒரு உயிர் விட்டாலும் ஒரு உயிர் விடாது. ஒண்ணு இல்லைனாலும் ஒண்ணு சாகடிச்சிடும். மனுஷன் அடிப்பான். அவன் வச்சுட்டாலும் மிருகம் அடிச்சிடும். மிருகம் அடிப்பா பாம்பு வச்சிடும். அப்படிலாம் விஷம் தீந்துடும். எவ்வளவு எண்ணத்துல ஒரு எமம் போற கூடாது பின்ன. எவ்வளவு எண்ணம் பார். இப்படிதான் அவனை கொல்ல முடியும். 7 பிறவி எடுத்தாலும் பிறந்து 7 பிறவி எடுத்தாலும் அவனை ஒன்னும் பண்ண முடியாது. ஆண்டவர்களை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. காட்டை எழுத்தான் நான் கொடுத்தது காடு. ஆமா ஏற்படுத்தின நாடு நாடு தேவையா பிரசாத். காட்டியா இஷ்டமா அந்த கவுண்டை என்ன பண்ணுவேன்? அந்த கவுண்டை காட்டியா இஷ்டாங்க. என்ன ஒரு நாயம், எவ்வளவு பெரிய காடு அது. கஷ்டங்க. 700 யோசனை படுத்த காடு. சுமார் இங்கிருந்து மதுரை வரைக்கும் அந்த காடு எவ்வளோ 700 யோசனை கொண்ட காட்டு ஆயிட்டான்னா அப்போ அவங்ககிட்ட எவ்வளவு செல்வம் இருக்கும், எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கும். சொன்னார். சரி, அதை அழித்தான். அவன் தந்தைக்காக ராஜசூயாக வேள்வி செய்தான். ராஜசூயாக சொல்லக்கூடிய ஒரு வேள்வி செய்தார்கள். அந்த செல்வத்தை காட்டினான். நான் பார்த்தேன். உங்க அண்ணன் உங்க அண்ணன் காட்டினாங்க. நான் சும்மா இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? எவனா ஒருத்தன் நல்லா இருந்தானே பச்சிருந்தானே எனக்கு பிடிக்காது. அவனை அப்படியே மட்டை தட்டி வச்சிடணும். என் சும்மா இருக்குமா? உனக்கு மேல வரக்கூடாது அவங்க. அவடப்பா என் எண்ணமே அப்படிதான். அது மட்டும் இல்ல, நீ ஒரு ரூபாய் கூட என்கிட்ட வாங்க முடியாது எப்பவுமே. ஒரு தண்ணியும் கொடுக்க மாட்டேன். உனக்கு மதிப்பு தேடி தரண்டா. எங்க வேலை செய்யற துரியோதன மகாராஜா வேலை செய்யறா உனக்கு எம்மா பெருமை அது. ஐயோ பெரிய இடமாச்சு. உன் பெருமையோ என் கூட்டி எருமையும் ஒண்ணுதாங்க. ஏன் கூட்டி எருமை பால் கறக்கலையா? பொட்டு புண்ணாக்கு தவுடி எல்லாம் போடுறேன். சாயங்காலம் காலை தம்மாத்துன்னு போனா கறக்க மாட்டேன். அப்ப நானும் அந்த கட்டனா ஏய் அதனாலே சரி பங்காளிக்கு போன ஒப்புக்கு போனேன். செம்ம வெறுப்பில் தான் போனேன் நானு. எனக்கு ஒண்ணு பாடம் என்ன இல்லை. என் அப்பா எங்க அம்மா திருவிழாட்டு 1000 சம்பாதிக்கலாம்டா, சமைக்க வருவான், பங்காளி வர மாட்டான்டா, போய் வாடா. எங்க அப்பா பேச்சு கேட்டு போனேன். தந்தை வார்த்தை கேட்டு சென்றீர்கள். நவரத்ன கற்கள் வைத்து தரான்டா. வெத்தலை பார்க்கல. வந்து இருக்கு 9 கற்கள். அதுல நவரத்தினம் நவரத்னம் வைரம் கோமேதம் இதெல்லாம் உயர்ந்தது. தங்கமும் வெள்ளி தான் கம்மி, வைரம் பெருசுடா. மாணி ஐயோ அப்பா எவ்வளோ எந்த மாணிக்கம் எந்த மாணி எத்தனை எடுத்துக்கா நேற்று ஒரு 10 ரூபா கூட வர கொடுத்துட்டு பாருங்க. 1000 ரூபாய் எந்த மாணிக்கம்? எங்க பக்கத்து ஊர்ல சாராயம் விக்கிற மாணிக்கம். டேய் மாணிக்க கற்கள் தான். மாணிக்கம்னா அது ஒரு கல். அது கல்லு. கர்ப்பகிரகம்னா தெரியுமா உனக்கு? தெரியாதுங்க. என்னப்பா இம்மானால கர்ப்பகிரகம் தெரியல. நீங்க சொல்லணும் தான் விட்டு வச்சுக்கிறேன். சரி, மூலஸ்தானம். அதான் இதுக்கு கர்ப்பத்தை தான் பிறந்தோம். ஆமா, அங்க இருப்பது மூலஸ்தானம் கர்ப்பகிரகம் தான். அவன் கோயில் வச்சுக்கிறாங்களே அங்க பாத்து காத்து வாட்டமாகறான் பாத்தியா? இல்ல ஒரே இறக்கம் வந்து என் கோயில் எப்படி இருக்குது? தர்மராஜா இறக்கத்துல இருக்கிறாரு. ஆமா, நீ என்ன அந்த காத்து வாட்டமா எவ்வளவு அழகாக பாருங்க. அவருக்கு ஐயர் பூஜை பண்றாரு. எனக்கு உனக்கு பெரிய ஐயர் வராருன்னா ஏன் சொல்லு? எந்த ஐடியா? எந்த ஐடியா? நாய் அப்படி சுத்திக்கின்னு ஓடாது அப்படி பாஞ்சாலி அவனைய பார்த்து அடடே சரி நீ இப்படியா அப்படின்னு வந்துட்டேன். சந்தன பணிராடு வைத்திருந்தான். ஜலம் ஓடுவ கட்டிருக்கிறான் மயனானவன். மயன சிற்பா சாஸ்திரி ஆளைய தூக்கி தாண்டி இப்படி போறான போனோம். தண்ணி ஓடுற மாதிரி தெரிஞ்சு துணி தூக்கின்னு போறீங்க, அங்க தண்ணி இல்ல. இல்ல கத்தியாடி பட்டவளம் பண்ணலாம், கண்ணாடி படக்கூடாது.
அவ்வளவு கண்டிஸ்டா போச்சு பாண்டவர் மேல. அட எங்க மாமா நான் சொன்னாரு, மறுபடி தங்கத்தால தூணு வச்சுக்கிறான். எது தங்கத்தால் பணமர தூணு குபேரம் முட்டானா அந்த பீமம்புள்ள கடை ரொம்ப வாங்கினான். 7 பணமரம் ஒன்னா தூக்கின்னு வந்தார். ஐயோ என்கிட்ட இருந்தா வெளியே காட்டுனா நான் அவனுக்கு திடீர் பணக்காரன்பா, பரம்பரை பணக்காரன் பாரு, அவன் வெளியே காட்ட மாட்டான். திடீர் பணக்காரன் தான் விதமான துணி போடுவான், விதமான வண்டியில போவான், விதமான நகை போடுவான். நான் பெரிய பணக்காரன் பார்த்து சுத்தி வந்தேன். மண்டபத்தை மேல பார்த்தேன் பாரு, சந்தன குழப்ப வச்சிருந்த கீழே அது சும்மா நைஸா இருந்தது. இது பாலமாச்சு. என் ரோமம் பூமி கீழே தாங்கி நிற்குது. அந்த ரோமத்துக்கும் அந்த சந்தனத்துக்கு வயப்பு வந்துச்சு. வயப்பு சரி அந்த வீலா இல்ல வீந்து போலாம். தெரியாம சிரிக்கலாமா? சிரித்தால் பாச்சாரியே ஒரு 4-5 வந்து ஏன்னா இந்திரபசத்துக்கு ராணி ஆட்சியாவா தாதி மகளா வாருங்கடி என்ன சொல்லி சிரிக்கிறா? மாமன் மைத்துனம் கட்ட துரியோதன மகாராஜன் அவன் அப்பா பிறக்கும் போதுதான் அவரு 2 கண்ணும் தெரியாது. பெரிய மாமனார் தான் பிறவிலேயே குருடு. அவரு குருடு. ஆமா. அவளுக்கு தலைப்பிள்ளையா பிறந்த அசினாபுரத்து மன்னனும் எங்க மைத்துனரும் கால் குருடா, அரை குருடா, முக்கா குருடா, மொழி குருடா. கை தட்டி கலகல 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 சிரித்தாரே. சொல்ல விட காரி மூஞ்சி கல் எடுத்து வச்சாங்கன்னு சொல்ல கூடாதா? அசிங்கமா போச்சு. அவ சிரிப்புல தான் பாண்டவர் விதி விளையாட போகுது. ஓஹோ அவன் ஒரே ஒரு சிரிப்பு தான் பாண்டவர் விதி விளையாடுது. பார்த்தேன் கொதிக்கத்தாளுகன்னா எரித்து சிக்கணும். அடடே இது காரணம் என்ன? செல்வாக்கு, பணம். அது நிறைய பண்ற விடாத 5 கால மண்டபம் போடு. தர்மராஜா அமரவை, ஐசிவா அமரவை, சூதாடு மொத்தம் வாங்கிக்கிறேன். ஒண்ணு கூட உள்ள அவன் நேரம் அப்ப நல்ல நேரம், என் நேரம் கெட்ட நேரமா இருந்து என் நாட்டுக்கு வந்து 5 கால மண்டபம் கட்டலாம் பாரு. அவன் நேரம் கெட்ட நேரமா போச்சு. சிரிச்சலை விட்டேன்னா எல்லாரும் சிரிக்கணும். என்ன பகைச்சா என்ன ஆவணும்? மேல மீது ஏற்றி பத்திரமா செய்து முடித்து 12 ஆண்டு ஓராண்டு அஜாதவாசம் முச்சிலிக்கு பத்திர எழுதி அசோத்தமாட்ட கொடு. அவன் 13 முச்சி வட்டம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். போங்கடா கவனகண்ணு கவனகம் போனவனுங்க எப்படியா பசங்க ஒட்டம் கூட சாவட. ஆனா 1 வருஷம் விடு, 2 வருஷம் விடு, 12 வருஷம் விடு. உன்னை இருப்பது 13 வருஷத்துலயும் ஒருத்தன் கூட சாவலன்னா அப்ப என்ன ஆகுது? நானு அங்கதான் சாவல, இங்கன்னா ஒண்ணு சாவ கூடாதா? யாரு அங்க 5ல ஒண்ணு சாவல, 100னா ஒண்ணு போக கூடாதான்ற. அப்படி பாண்டவாளை தேடுவதாக எவ்வளவு விட்டாங்க. அதாவது அஜ்ஞாதவாசம் என்பது பாண்டவன் நாட்டில் இருக்க வேண்டும் இவர்கள் என்று தெரியக்கூடாது. அப்படி கண்டுபிடித்து விட்டால் மறுபடியும் 13 வட்டாளம் என்ன தேடினீர்கள்? தேடி பார்த்தா ஒரு தூதுவன் வரா. எங்க இருந்து வரா? மச்ச நாட்டுல இருந்து வரா ஒரு தூதுவன். யாரான்னு பார்த்தா மகாராஜா மச்ச நாட்டிலே கேட்க நாட்டை ஆளக்கூடிய கீர்த்தகன் அவன் தம்பிமார் 103 பேர்
அவனோடு சேர்த்து 104 சமையல்கார ஒட்ட கொன்னுட்டான் கீச்சகனை. 7 சிங்கம் பலம் பெற்றவன் கீச்சகன். அவன் தம்பிமார்கள் 103 பேர். ஆக 104 பேரை ஒரு சமையல்காரன் சாகடிச்சுட்டான். கொன்னுட்டான்னா பின்புறமா கொஞ்ச நேரத்துக்கு மேலாம் பார்த்தா திருகர்த்தம் ஓடி வரும். அதான் கோவே புராடமன்னனுடைய தம்பி திருகர்த்தன் முனை நாடி வருகிறான். வரும். ஏன் மாமனையும் என் அக்காவையும் ஏமாத்தி வச்சுக்கிறான் சேனாதிபதியாக கீச்சகன். படைய கொடு, நான் அவனை கொண்டுட்டு வரேன், மாடு திரும்பிட்டு வரேன் அப்படின்னு அவன் ஒரு அகல சேலை கூட்டுக்கு போனான். போன வரல நானும் போனேன். மாடிபடி சண்டை சும்மா கிடு 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 நடக்குது. பணக்கார தேர் கடல் அலைய போல திறந்து நிற்குது. ஆமா, எங்கிருந்தோ ஒரு ரத சம்மா கிடு 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 வருது. அந்த வந்த ரதம் கருந்தூர் செந்தூர் பறக்க அந்த புகை மாதிரி வரமா கிளம்பு மேல ரதம் வரத்தே தெரியாத அளவுக்கு வருது. என் சேனையே மத்திட்டு யாருன்னு பார்த்தா சின்ன பையன். சின்ன பையன் இவனா தேர் ஓட்டுமா நிமிந்து பார்த்தா ஒரு பக்கம் ஆம்பளை ஒரு பக்கம் பொம்பளை. பேடி உருவம் பேடியா எனக்கு சிரிப்பு. இதுவா கிழமை இதுவா தேர் ஓட்டுன்னு வந்த அப்படின்னு பார்த்தடா. நீ யாருன்னு கேட்டு என் சேனைகளை கொண்டு மற்ற நாட்டுக்கு மாடு பிடிக்க வந்து மாடிபடி சண்டையிலே மாடிபடி வந்துறாங்க. இது நம்மால ஆகாது அப்படின்னு சேர திருப்பன. மாடிபடி சண்டைக்கு வந்து மாடை திருப்பாமல் புறமது காட்டி ஓரையே நீ யாருன்னு கேட்டு அந்த பையன் என் பேர சொன்னா பயப்பட போறான் சொல்லிட்டு அவனியாக 56 நாட்டை ஆளக்கூடிய துரியோதன மகாராஜா காலி மூஞ்சா இல்ல பின்னாடி பட்டு திரும்பிக்கிறேன். அங்கிருந்து புறப்பட்டேன். என் தம்பி மகள் என் சேனா சைன்யங்கள் வந்தவன் யாருன்னு பார்த்தா அர்ஜுனன். பேடியாக இருந்தது அர்ஜுனன். அந்த பையன் உத்தரகுமார விளையாடம் பிள்ளை. உடனே அதல விதல சுதல பாதாள வரையும் கணை விடுத்து தண்ணி எடுத்து குருபெரியோர் பாதத்தை கைவி மஞ்சள் குங்குமம் வைத்து புஷ்பத்தை தூவி சாத்தியாரான தோணரே தாத்தாவாகிய தீர்ப்பரே நீங்க இட்ட கட்டளை 12 முடித்து ஓராண்டு துளைத்து நான் தான் அர்ஜுனே உங்கள் அருளால் 13 வருடம் நல்ல முறையிலே கழித்து விட்டோம் என்று அந்த அம்பு சொல்லுது. சொன்ன உடனே டாடா டாடா டாடா. நம்ம எதுக்கு வந்தோம்? பாண்டவர் வெளிப்பட வர வந்தோம். ஆமா, பாண்டவர் வந்துட்டாங்க. கண்டுபிடிச்சாச்சு. மறுபடியும் 11 ஆண்டு ஓட்டு எங்க தாத்தா சொல்றார். துரியோதனா பாண்டவர் அஜ்ஞாதவாசம் முடித்து 2.25 மணி நாள் ஆகிவிட்டது. 2.25 நாளைக்கு ஆகிவிட்டது. அதனாலே நீ நினைத்தால ஓட்ட முடியாது. யாரும் முடியாது. அதனாலே அவன் சண்டைக்கு கிளம்பிட்டான். நீ என்னன்னா உன்னை அடிச்சிடுவான் அப்படின்னு தேரேறி புறப்பட்டு அஸ்தினாபுரம் வந்தேன். வந்த உடனே மறுநாள் என்ன நடந்தது தெரியுமா? யார் வந்தது?
காவல் ஐயா தர்மராஜா ஏய், என் பங்காளி. ஆமா அவன் நல்லவனா கெட்ட உலகம் என்ன சொல்ல அவனை? நல்லவர் என்று சொல்லுகிறார்கள். ஆடப்பாவி. அவனை மாரி ஒரு கெட்ட நகார உலகத்தையே பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு நல்லவரையும் பார்க்க முடியாது. ஊமை ஊரை கெடுக்கும், கோட்டம். குடி கெடுக்கும். கோட்டான்னா என்ன? கோட்டான்னா அது கத்துக்கு ராத்திரில தான். தமிழ் பதத்திற்கு கோட்டான் முகம் கொண்டு உலகமாமுனி. உழுகு என்றால் கோட்டான். கோட்டான் கோட்டான் முகம் மாநில தேகம் படைத்தவர் உழுகு மாமுனிவர். உலகமாமுனி. அவன் தூதா அனுப்பிச்சு வைக்கிறான் பா தர்மராஜா. அதான் கும்பல ஒரு கோட்டாம் போறோம்னு சொல்லுவாங்களே, அதனால கோட்டாம் முகம் படைத்தவரை அனுப்பினார். எவ்வளவு ஒரு கெட்டனுங்க இது கண்மட்டி பையனுக்கு. அசத்தாங்க. கை காலெல்லாம் மாநில திராகம். ஆமா முகம் முகம் மட்டும் கோட்டான் முகம். வந்த மணிவனானவன் ஏய், துரியோதனா பாண்டவருக்கு 4 கொடை 28 ராஜ்யம் கொடு கொடி அவனு கேட்டான். நண்டாகட்டும் அவர் கேட்ட மாதிரி. ஒரு வெண்டாளி வரவன்னா நாம் வெளியில போவோம் வருவோம், ஆமா பாபான்னு கூப்பிடுவோம். ஆமா வரவன் ஒரு நாள் இருப்பான், 2 நாள் இருப்பான். ஆமா முதல்ல வாயால, ரெண்டாவது கையால, மூணாவது கையில, 3 நாளுக்கு அப்புறம் கூட போயிடுவான். ஆமா ஆனா வந்தா முடிவே நான் பேசவே இல்லை. பேசவே இல்லை. ஒரு நாள் 2 நாள்கள் 3 நாள்கள். மாமா நின்று பார்த்தார். ஓய் தூக்கி பாருங்க உங்க தம்பி காத்து வரமா எனக்கு கொடுத்தா ரூபா கொடுத்து போட்டு மாமா ஓய் கேட்டா அப்படி அந்த முடிவனானவன் போகும்போது என்ன சொன்னா? என்ன சொன்னார்? வந்த நிறுவனத்தை வாவாசத்தை அடைவதை துரியோதனா, நீ மடிவது நிச்சயம். ஓ, நீ மடிவது நிச்சயம் என்று சாபம் கொடுத்தார் உலக மாமுனி. நீ நாட்டை யார் ஆடுவாங்க? பாண்டவர். அப்படின்னு சொன்னாரா? அவன் அண்ணா நான் சொல்லலாமா? அதை அவர் சொன்னார். எனக்கு எப்படி தெரியும்? நானா இருந்தாங்க. எனக்கு அப்புறம் நான் சத்த பிறகு யாரும் ஆள போறா? பாண்டவர் தான். நீ அக்கறை போற இல்ல சொன்னா டேய் உன் ஜாப என்னடா பண்ணா? நான் என்ன செய்ய? இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமே. அப்படி என்று மஞ்சள் தந்தீரே சஞ்சயமாமுனிவர். எங்க பக்கத்துல இருக்கிற சஞ்சயமாமுனிவர் 32 லட்சம் பொருந்தியவர் சஞ்சயமாமுனிவர். அவரை அழைத்து பாண்டவருக்கு ஆடை ஆபரணம் கொடுத்து, பாண்டவருக்கு உண்டான ஆடை ஆபரணங்களை கொடுத்து, காடாண்டவர் காடு, நாடாண்டவர் நாடு, காட்டில் வைத்த பாதம் நாட்டில் வைக்க கூடாது சட்டமா சொல்லி அனுப்பிட்டேன். பாண்டவர் ஆடை ஆபரணம் பெற்றுக் கொண்டு அவங்க கோட்டான் முகம் அடைத்த முனிவரை அனுப்பினார்கள். நீ 32 லட்சம் பொருந்திய முனிவரை அனுப்பினார். ஆமா, அதனாலே அவன் மறுபடியும் காணங்க போனானா இல்ல மறுபடியும் அவனை தூது அனுப்புறானா? அதோடு நிக்குது. செங்கா சோலையில பலத்த காவலாளியா போடு. சரிங்க. ஏன்னா அஸ்தினாபுரத்துக்கு நுழைவாளாக செம்பவனம் தான் அங்கதான் வரணும். என்னை பார்க்க வந்தா மரியாதையோடு, பாண்டவர் பட்சமா வந்தா கேட்காத, அங்கே வெட்டி போட்டு வந்து சொன்னா சரிங்க உனக்கு வேற கவனிக்கிறேன்.